முதல்ல உனக்கு வரலாறுனா என்னன்னு தெரியுமா தெரியாதா? 4 பேப்பருக்கு ஒன்ட்ட ஆதாரம் கேட்டால் என்ன பண்ணுவேன்? இங்கே வேறு முத்துராச்சான்னு இங்கிலீஷில் எழுதியிருக்குன்னு ஒரு பேப்பரை துண்டுச்சிட்டு அதை தூக்கி வந்து போடுவேன். உனக்கு வரலாறு தெரியும்? ஆவணங்களாக தேடணும், துண்டுச்சீட்டாக தேடக்கூடாது. பெருவளத்தானுடைய காலத்திலிருந்து முழு தெலுங்கு பகுதியையும் சோழர்கள் தான் ஆண்டுகிட்டு வந்தாங்க. அந்த சோழர்கள் தங்களுடைய கல்வெட்டுகளிலே நாங்கள் காவிரிக்கு கரை கண்ட கரிகால் பெருவளத்தானுடைய வம்சாவளியினர் என்றுதான் கல்வெட்டுகள் முழுக்க குறிப்பிட்ட சோழன் என்னுடைய பாட்டன், ஏன் பாட்டனுக்கு நாங்கள் மாலை போட போகிறோம். அப்போ ஆரம்பித்த அந்த காழ்ப்புணர்ச்சி முத்திரையர்கள் வந்து தெலுங்கர்கள் ஏன் தெலுங்கர்களாக கட்டமைக்கிற கர்நாடகர்களாக கட்டமைச்சு வை, இல்லை குஜராத்திகளாக கட்டமைச்சு வை. எங்கே இருந்தாலும் நீ வந்து இப்போ வந்து காவிரிக்கு கரை கண்ட கரிகால் பெருவளத்தானுடைய வம்சாவளியினர் நாங்கள் என்று அவர்கள் ஆரம்ப காலத்திலேயே கல்வெட்டு எழுதி வச்சிருக்காங்க. நீ முத்திரையர்களை தெலுங்கன்னா சோழனும் தெலுங்கர்னா சோழனும் தெலுங்கர் தான். சோழன் தமிழன் என்றால் முத்திரையனும் தமிழன் தான். சரி, உன்னுடைய வரலாறுக்கு வருவோம். நீ எங்கே இருந்து வந்த சொல்லு பார்ப்போம். உன் வரலாறு என்ன? இதெல்லாம் வெளிப்படையாக பேச முடியுமா? நான் தான் பேச முடியுமா, இல்லை நீ தான் பேச முடியுமா?